guys, hi, hello and welcome to Framing Latin யூடியூப் சேனல். அண்ட் இன்றைக்கி பார்க்க போகிற மூவியோடைய பேர் ரட்சகன். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் இந்த படத்துடைய பாட்டெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த படம் பார்த்ததுக்கு முக்கியமான ஒரு ரீசன் வந்து ஏஆர் ரகுமானுடைய மியூசிக், அதுக்கப்புறம் அவருடைய பாடல்கள், அந்த பாட்டெலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்டு ஸோ அதுதான் மெயின் ரீசனாக இந்த படம் வந்து பார்த்தது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியா மூவி மாதிரி அந்த காலத்தில். ஸோ பயங்கரமாக அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணாங்க. அண்டு ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. நியூஸ் பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப அதிகமாகவே வந்தது. ஸோ இந்த மூவியை வந்து டைரக்ட் பண்ணது வந்து டைரக்டரோட ப்ரொடியூசர் வந்து கேடி குஞ்சுமன். அவரோட பேருக்காகவே இந்த படம் ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னா பிரவீன் காந்தி. அண்டு பிரவீன் காந்தி வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்டு அவர் டைரக்ட் பண்ண படம் வந்து நான் பார்த்துருக்கேன். ஜோடி பார்த்துருக்கேன். கரெக்டு, ஆமாம், இப்போ தான் ஞாபகம் வருது. ஜோடி பார்த்துருக்கேன். இவர் ஏஆர் ரகுமானுடைய கொலாபரேட்டர்னு நினைக்கிறேன். நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இவரோட படம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சங்கீத்தனம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக இந்த படத்தோட டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரவீன் காந்த்னு சொல்லுவாங்க. ஸோ அவரும், அதாவது இவரோட பேர் வந்து கொஞ்சம் மாற்றிட்டாரோன்னு நினைக்கிறேன். மூவி வந்து பார்த்திங்கன்னா அந்த 1997 ரிலீஸ் ஆச்சு. அந்த சமயத்தில் வந்து இந்த ஆக்ஷன் மூவிஸ், ஹாலிவுட் ஆக்ஷன் மூவிஸ்லாம் கொஞ்சம் பாப்புலரு. ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் நாகார்ஜுனா, சுஷ்மிதா சென், ரகுவரன், எஸ்பி பாலசுப்ரமணியம், வடிவேல், அதுக்கப்புறம் கிரீஷ் கர்னாட் அவர் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துடைய ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவே நான் சொல்லிடுறேன் நான். ஸோ கிரீஷ் கர்னாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் மேனுஃபேக்சர் கம்பெனியை ஒன்று வச்சுருக்காரு. அண்டு அவருடைய டாட்டருடைய தான் சுஷ்மிதா சென், அவங்களோட பேர் தான் சோனியா. ஓகே, அந்த கிரீஷ் கர்னாடோடைய கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ரகுவரன் வந்து ஒரு 10 பேர் உள்ளே இறக்கியிருப்பார் அவருடைய கம்பெனியை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியோடைய ட்ரேட் யூனியனுக்குள்ளே மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் நிறைய இடத்துல அவங்க உள்ளே நுழைஞ்சி அந்த கம்பெனி சம்மந்தமான எல்லா இடத்துலையும் பாம்பு வச்சுருவாங்க, நிறைய பேர் கொண்டுருவாங்க. அந்த நிறைய கம்பெனிக்கு அகேன்ஸ்டாக பிளான் பண்ணுவாங்க. இதெல்லாம் யார் பண்ணுறதுன்னா ரகுவரன் செட் பண்ண அந்த 10 பேர். இது எதுவுமே யதார்த்தமாகவே இல்லை. அண்டு ரொம்ப ஃபேக்காகவே எடுத்திருப்பாங்க இதெல்லாம் படத்தில் ஸோ ஃபேக்காகவே எடுத்துருவாங்க. அண்டு இந்த கிரீஷ் இந்த படத்துடைய ஹீரோ வந்து நாகார்ஜுனா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோவக்காரு. அவருக்கு வந்து ஒரு அன்எம்ப்ளாய்டு பர்சன், ரொம்ப பயங்கர கோவக்காரு. அவருக்கு வந்து சமுதாயத்தில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை நியூஸ் பேப்பரில் படித்தா அவர் அந்த எந்த இடமோ அந்த இடத்துல தேடி போய் அங்கே இருக்கவங்க எல்லாருமே அடிப்பார். ஸோ இதுதான் நாகார்ஜுனாவோட கேரக்டரு. ஆனால் நாகார்ஜுனா அந்த கம்பெனிக்குள்ளே வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டாக போவார். அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டாருன்னா சுஷ்மிதா சென்னை கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு அந்த சமயத்தில் இந்த மாதிரி தான் ஒரு டீல் ஒன்று பண்ணிப்பாங்க. நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டீல் ஒன்று பண்ணுவாங்க. அதை வச்சு ஸ்டோரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஆனால் இந்த படம் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகலாம் இல்லை. ஸோ இது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. ஸோ இதாங்க தான் ஸ்டோரி இது. அண்ட் இந்த படத்துடைய ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் கம்பெனியோடைய மேனுஃபேக்சர் யூனிட்டை வந்து காமிப்பாங்க. அது வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லா அழகாக காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா அந்த கார் கம்பெனியோடைய கிராண்டான ஒரு இடம், அது எல்லாமே நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டோரி வந்து ஒரு முக்கியமான ஒரு கோராக இருக்க போதுன்ட்டு அவங்க காமிச்சிருப்பாங்க. ஸ்க்ரீன் ப்ளே சொல்கிறேன். ஆனால் அந்த ஷார்ட்லாம் நல்லா இருந்தாலும் அதுக்கப்புறம் ஸ்டோரி வந்து கொஞ்சம் ரொம்ப டெரபிளாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் கென்னின்னு ஒரு நபர் ஒருத்தர் காமிப்பாங்க. அவர் வில்லன்னு அவரே காமிச்சிப்பார். அவரே பேசி காமிச்சிப்பார். இந்த வலிமை படத்தில் வர வில்லன் மாதிரி அவரே பேசி காமிச்சு அவர் தான் எல்லா வில்லத்தனம் பண்ணாருன்ட்டு அவரே காமிச்சிடுவார், ஓப்பனாகவே காமிச்சிடுவார். ஆனாலும் கிரீஷுக்கு வந்து சந்தேகமாக இருக்கும். அந்த சீன்லாம் கொஞ்சம் பயங்கரம் இரிட்டேட்டிங்காக இருந்தது. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் தேசப்பற்று ஒரு காட்சி ஒன்று வரும். அந்த காட்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் வந்து இந்த தேசப்பற்று இல்லாதவங்களை வந்து கொஞ்சம் அதாவது பார்த்திங்கன்னா கிரிக்கெட் மேட்சில் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்களுக்கு அகேன்ஸ்டாக காமிச்சிருப்பாங்க. அண்டு இன்னொரு விஷயம்னா அந்த படம் வந்து அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா
பர்டிகுலராக ஒரு கம்யூனிட்டி இருக்கும், ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டி இருக்கும், அவங்கள டார்கெட் பண்ணி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஏன்னா அப்போ உள்ள ஒரு அந்த சமயத்தில் ஒரு ஸ்டீரியோடைப் இருந்தது. அந்த ஸ்டீரியோடைப் வந்து இப்போ ரொம்ப மோசமாகவே இருக்குது. முஸ்லீம்ஸுக்கு எதிர்த்து அவங்களுக்கு தேசப்பற்று இல்லை, அது இல்லை, அவங்க வந்து ஒரு தீவிரவாதி, அந்த மாதிரி நிறைய ஒரு பின்பம் இருக்குது அவங்க மேலே வந்து. அதெல்லாம் அப்படி என்ன போலியான வதந்தி மூலமாக மட்டும் கிடையாது, அவங்கள அழிக்கணுன்றதுக்காகவே அது பரவப்பட்ட ஒரு சங்கீதனம். ஸோ இதுதான். ஸோ அந்த சங்கீதனத்தை வச்சு தான் அந்த கேரக்டர் வந்து மார்வேஷத்தில் வந்திருக்கும். ஸோ இது பார்த்தாலே நல்லா தெரியும். ஸோ அந்த கேரக்டர் அந்த நாகார்ஜுனா ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தோற்றுருன்னு சொன்னால் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லுவார். அண்டு ஸோ இதுதான். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா எதை குறிக்குதுன்னா, இந்த இலவசம் இருக்குல்ல, ஃப்ரீ பைஸு, இந்த என்ன பணம் கொடுத்தா யார் என்ன வேணாலும் பண்ணுவா. ஸோ அந்த மாதிரி ஒரு மக்களை வந்து ஒரு தவறான ஒரு புரிதலோடு தான் அந்த காட்சி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா அவர் முஸ்லீம் மாதிரி காமிக்க மாட்டாங்க. பட் அதோடைய ஹிண்ட்டு வந்து பார்க்கும்போது நம்ம புரிஞ்சிக்கலாம். ஆனால் அந்த சமயத்தில் முஸ்லீம்ஸ் தான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறதாக ஒரு விஷயம் வந்து பரவிட்டு இருந்தது. அண்ட் முஸ்லீம்ஸ் மட்டும் கிடையாது, அந்த சமயத்தில் வந்து வேறு இயக்கங்கள் மேலேயும் குற்றச்சாட்டு இருந்தது, அதாவது சங்கிகள் வச்சது. அண்டு அது ஆல்மோஸ்ட்டாக நார்மலான பீப்புளே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போவும் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஒரு டீம் நல்லா விளையாடிச்சுன்னா நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா எந்த டீம் பிடிக்குதோ அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னோடய கருத்து, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அண்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிடேஷன் பர்சனை மீட் பண்ணுற சீனு. அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அவ்வளோதான். ஸோ மற்றபடி எதுவும் எனக்கு தோணலை. அதுக்கப்புறம் சுஷ்மிதா சேன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராங்க் ஒன்று பண்ணுவாங்க. அது கண்ட்ராவியாக இருந்தது. அண்டு அந்த காட்சி வந்து நல்லாவே இல்லை, ஒரு சுத்தமாக நல்லாவே இல்லை. அது பாட்டுக்கு வண்டி ஓட்டுறானுங்க, அதுக்கப்புறம் ரோட்டில் சும்மா போகிற வண்டி மேலாம் ஏற்றுறானுங்க, அதெல்லாம் எக்ஸ்ப்ளோட் ஆகுது, அதெல்லாம் நல்லாவே இல்லை. அப்புறம் ரேசிஸ்ட் ஜோக் வந்து நிறைய வந்தது, வடிவேல் வச்சு நிறைய ரேசிஸ்ட் ஜோக்கு, அதை எனக்கு பிடிக்கல. அண்டு ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுஷ்மிதா சேன் வந்து 2 தடவை சூசைட் அட்டம் பண்ணுவாங்க. 2 தடவை அது 2 தடவையும் க்ரிஞ்சாக இருக்கும். ஒரு தடவை பீச்சில் பண்ணுவாங்க, இன்னொரு தடவை இந்த இடத்துல பண்ணுவாங்க, அந்த சோனியா ஃபேக்ட்ரி முன்னாடி. ஐயோ அதெல்லாம் செம்ம க்ரிஞ்சிங்க, அதெல்லாம் நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சீன் தான் சொல்லுவேன். அதாவது ஓரளவுக்கு பரவாயில்ல, அதில் ஒரு சீன் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது. இந்த லெட்டர் படிக்கிற சீனு. நாகார்ஜுனா வந்து பார்த்திங்கன்னா சுஷ்மிதா சேன் எழுதின லெட்ரு வந்து படிப்பார். அண்டு அதே மாதிரியான லெட்ரு வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிபிக்கும் கொடுத்துருவாங்க. அண்ட் எஸ்பிபி அந்த லெட்ரு படிப்பார். அண்டு நாகார்ஜுனா அந்த லெட்ரு வந்து கிழிக்க முயற்சி பண்ணுவார். அண்டு கிழிக்க முடியாது. அண்டு நாகார்ஜுனாவுடைய பிஹேவியர் ரியாக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுஷ்மிதா சேன் வந்து பார்த்திங்கன்னா அதை அதில் எழுதியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியே நாகார்ஜுனா ரியாக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அண்டு அது நல்லாயிருக்கும், அந்த சீன் கொஞ்சம் நகைச்சுவையாகவே இருக்கும். அண்டு அதாவது எப்படின்னா எஸ்பிபி வந்து படிச்சிட்ருக்காரு. அங்கிள் நீங்கள் வந்து இப்போ படிச்சிட்ருக்கீங்க, அண்டு உங்கள் பின்னாடி உங்கள் பையனை கொஞ்சம் திரும்பி பாருங்கள், அவங்க ஒரு பயங்கரமாக கோவத்தில் நான் எழுதின அவருக்கு நேரடியான லெட்டரை கிழிச்சு போட்டுட்ருக்காரு. அதாவது கிழிச்சு போட முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அதை பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு சிந்தட்டிக் லெட்டர், அதை கையால் கிழிக்க முடியாது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சீனே கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஓரளவுக்கு ரொமான்டிக்காக இருக்கும்னு நான் சொல்லலாம். அந்த சீனுடைய கண்டினியூஷனாக வடிவேல் வந்து ஒரு அடல்ட் ஜோக் ஒன்று பண்ணிட்டு போவார், அதுவும் நல்லாயிருக்கும். அதுவும் எனக்கு ஆக்சுவலாக பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீன் வந்து பிடிச்சிருந்து. அப்புறம் இன்னொரு சீன் வந்து நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாகார்ஜுனா வந்து ஜாபுக்கு போவார். அந்த ஒரு பந்தயம் மாதிரி ஒன்று வைப்பார், நீ இவ்வளோ நாளுக்குள்ளே நீ இப்படி இருந்தீன்னா என் பொண்ணு உனக்கு ஓகே. அந்த நாகார்ஜுனா இது வந்து பந்தயம் யார் வைக்கிறதுன்னா சோனியாவுடைய அப்பா, அதாவது சுஷ்மிதாவுடைய அப்பா, அவர் தான் அந்த பந்தயம் வைப்பார். ஆனால் அதே சமயத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கேம் விளையாடுவார். ஸோ
ஸோ இவரை வச்சு அவர் ஆஃபீஸில் அவர் கம்பெனியில் அவர் கம்பெனியில் 10 பேர் உள்ள அடியாட்களை அடித்து துரத்துற மாதிரி ஒரு பிளான் ஒன்று போட்டிருப்பார். ஸோ அது எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் சில்லியாக தான் இருந்தது, கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்துருந்துருக்கலாம். ஸோ இதுதான். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐலாக்கு சீன் ஒன்று இருக்கும். சுஷ்மிதா சென்னுடைய கண்ணுக்குள்ளே வந்து நாகார்ஜுனாவை அப்படியே உள்ளே பதுக்கி வைக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் ஃபேண்டசி சீனு. அது அந்தளவுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகலை. அண்ட் சீன் ட்ரான்ஸ்லேஷனும் ரொம்ப டெரபிள். மற்ற சீன் ட்ரான்ஸ்லேஷனோட இது ரொம்ப டெரபிளான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொரியன் எம்ப்ளாயி வந்து பார்த்திங்கன்னா சாகிற மாதிரி ஒரு மர்டர் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதில் ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று வரும். அண்ட் அதெல்லாம் அந்த சீனோட மேக்கிங்கு, அந்த ட்விஸ்ட்டு எல்லாமே சில்லியாக இருந்தது, ரொம்ப ரொம்ப சில்லியாக இருந்தது. அதுக்கப்புறமா நிறைய ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய சீன் வச்சுருப்பாங்க. அது எல்லாமே சில்லியாக இருந்தது. எனக்கு ஆக்சுவலாக அது வந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரியே தெரியல. எல்லாமே வெளிப்படையாக எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்குது. இவனுங்க ஏன் ட்விஸ்ட்டு மாதிரி சொல்கிறான்னு தெரில. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரகுவரன் அவருடைய அப்பாவா ஆமாம், அவருடைய அப்பாவுடைய இறந்த நாள் அன்றைக்கி அவர் ரகுவன் வந்து விசிட் பண்ணுவார் அவருடைய என்ன அந்த கிரேவ்யார்டுக்கு. அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சுஷ்மிதாவுடைய அப்பா வந்து அதே இடத்துக்கு வருவார். ஸோ அதுக்கப்புறம் தான் ரிவீல் ஆகுது இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க, இவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை. ஸோ அது ஒன்று ரிவீல் ஆகுது. ஸோ இதுதான். அண்டு அதுவும் அதே சமயத்தில் அந்த சீனும் கூட அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஏதோ சும்மா கொஞ்சம் அதுக்கு முன்னாடி இருந்த சீன் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். ஸோ பட் அது நார்மலாக தான் தெரிஞ்சுது, ரொம்ப மோசம் கிடையாது, பட் ஓரளவுக்கு நார்மல். ஸோ அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரகுவன் வந்து அந்த கிரேவ்யார்டு விசிட் பண்ணுறாருல, அதோடைய கலர் கிரேடிங் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருந்தது, சான்ஸே கிடையாது, செம்மையாக இருந்தது அந்த கலர் கிரேடிங். அது ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாங்க. கேமரா ஆங்கிள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா வந்திருக்கும். பட் அந்த கேமரா ஆங்கிள் அந்த கலர் கிரேடிங் மட்டும் நல்லா இருந்தது. அண்ட் இதே மாதிரி ஹோல் மூவிலையும் கொஞ்சம் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் லேயர் ஆஃப் கலர் கிரேடிங், சினிமோட்டோகிராஃபி அதெல்லாம் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ இதுதான். மற்றபடி படம் ஃபுல்லாக கிரிஞ்சிங்க. படம் ஸ்டார்டிங் எண்டிங் ஃபைட் சீனு, அந்த ஹெலிகாப்டர் ஃபைட் சீன்லாம் ஒரு நல்ல ஒரு முயற்சின்னு சொல்லலாம். பட் ஆனால் அது அந்தளவுக்கு இதுவாக இல்லை. ஓகே, இந்த பாடல் வந்து கடைசியாக சொல்கிறேன். ஓகே, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாடி ஷேமிங் இருக்கும். எஸ்பிபியோடைய ஆக்டிங் வந்து செம்ம. இந்த படத்தில் எஸ்பிபியோட ஆக்டிங் செம்ம. ஆனால் எஸ்பிபி வச்சு நிறைய பாடி ஷேமிங் இருக்கும். எஸ்பிபி ஏன் இந்த மாதிரி பாடி ஷேமிங்லாம் ஒத்துக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த பாடி ஷேமிங் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அந்த படத்தில். அப்புறம் ஸ்கின் கலரு, அதுக்கப்புறம் ஒல்லியாக இருக்கவங்கள வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ அதெல்லாமே நிறையவே இருக்கும். இந்த படத்தில் வந்து ரொம்ப கிரிஞ்சான டைலாக் வந்து என்னென்னா, சுஷ்மிதா சென் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க, லுக் மிஸ்டர் ஸ்ரீராம், பெற்றவங்க ஜாதி மதம் சொல்லி பிரிப்பாங்க, அது கூட தப்பு இல்லை, அது தப்பு இல்லையா அந்த அம்மாவுக்கு, ஆனால் பிஸ்னஸ்ன்னு பேர் சொல்லி பிரிக்கிற ஒரு ஆளே நீ தான், இது ரொம்ப கேவலம், ஒரு பொண்ணை வியாபாரமாக ஆக்கிட்டேன், அந்த ஜாதி அது எல்லாமே வியாபாரம் தான், அதுவும் கேவலம் தான், அது ரொம்ப மோசமான கேவலம், அது கூட தப்பு இல்லையா. இந்த டைலாக்லாம் எப்படி ஒத்துக்கிட்டாங்க, இதெல்லாம் எப்படி ஓப்பனாக பேசுனாங்க, 1997 எப்படி பேசுனாங்க எனக்கு தெரியல. இதெல்லாம் ரொம்ப மட்டமான ஒரு டைலாக்கு. அண்டு ஆல்மோஸ்ட் ஜாதியை வந்து இந்த லவ் ஜிஹாட்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு சார்ந்து இருக்குது. ஸோ இதுதான். ஸோ இந்த படத்தில் வர பாடல்கள் பற்றி பேசிடுறேன். இந்த சோனியா சோனியா சொக்க ஓகேம் சோனியா வைரமுத்து தான் லிரிக்ஸு. ஒன் ஆஃப் தி அமேசிங் சாங். அண்டு எனக்கு அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். அண்டு எனக்குடைய ஃபேவரட்டான லிரிக்ஸ் வந்து நான் இங்கே 1-2 ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். அந்த லிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷனு, ஒரு செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷுவலான ஒரு லவ், அதுக்கப்புறம் நான் செக்ஷுவலான ஒரு லவ். ஸோ மோஸ்ட்லி இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு கலாச்சார காவலர்களுக்கு கொஞ்சம் ஆதரவான ஒரு பாட்டு மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் இது கொஞ்சம் வேறு மாதிரி போயிடுச்சு இந்த பாட்டு.
அண்ட் எனக்கு வந்து நல்ல வேளை இந்த பாட்டு வந்து இந்த பாட்டுடைய இது வந்து எனக்கு ஒரு சில இந்த பாட்டுடைய சாங்ஸுடைய எழுத்து இருக்குல்ல, அந்த எழுத்துடைய ரிதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவே ஒரு மியூசிக் மாதிரி தான் இருக்கும். இந்த சோனியா சோனியா உள் நெஞ்சம் துடிக்கும் உள்ளுக்குள் வெடிக்கும் பூ போலே அணைக்க பொறுமை இல்லை பெண்ணொன்று புதுமை கண்ணாடி பதுமை கையாள தெரிந்தால் கவலை இல்லை. அப்புறம் காதல் கிரிக்கெட்டில் சட்டம் இல்லை ஒரு சாஸ்திரம் இல்லை ரன்ஸ் எடுப்பது தான் வேலை. செம்ம. அந்த இவர் தான் வைரமுத்து தான் லிரிக்ஸு. இந்த படம் பார்த்ததுக்கே இந்த பாட்டுக்காக தான். இந்த பாட்டு மெயின் ரீசன் இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது நான் வரேன் நான். பெண்மை பாரங்கள் தாங்குவதில்லை, இந்த பாட்டு இந்த லைன் இருக்கும்ல, பெண்மை பாரங்கள் தாங்குவதில்லை கண் தூங்குவதில்லை பெண் மல்லிகை பூ மாலை. இந்த லைன் வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கே ஹரிணி தான் பாடினது. இந்த லைன் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வாய்ஸ் மாடுலேஷனே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு இந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த லவ் அட்டாக். இந்த படத்தில் வந்து லவ் அட்டாக் பாட்டு தான் ரொம்ப ஓரளவுக்கு சென்சிபிளாக ப்ளேஸ்மெண்ட் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லவ் அட்டாக்கில் அது வந்து இன்னொரு பாட்டு ஒன்று, அதாவது வேறு பாட்டு, நான் அதுக்கப்புறம் வரேன். இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பே மெட்ராஸ் டெல்லி இதுதான் தலைப்பு செய்தி எதிலும் காதல் வியாதி லவ் ஃபோபியா பைலா பாப் சாம்பாடி லைலா மஜ்னு ஜோடி லவ் லவ் மீ சொல்லி லவ் ஃபோபியா. ஓ லவ் அட்டாக் முதல் பார்த்த லவ் அட்டாக். ஓ லவ் அட்டாக் செஞ்சுரி போடும் லவ் அட்டாக். இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த லவ் அட்டாக் பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெர்க்குரி பூக்கள். இந்த பாட்டு இந்த மெர்க்குரி பூக்களுடைய சாங்குடைய ஓப்பனிங் மியூசிக் இருக்கே, அது அப்படியே ஒரு ஒரு சாங்குக்கான இன்ட்ரோ அந்த மியூசிக்கில் அப்போ தான் முதல் தடவை கேட்குறேன். ஸோ அந்த பாட்டுலாம் ரொம்ப, அந்த மியூசிக் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெவல்யூஷனரி மாதிரி இருக்கும். இந்த பாட்டுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு லைன் ஒன்று இருக்கும், உனக்கு டயனா நான் அல்ல எனக்கு நீ சார்லஸும் அல்ல லவ் என்று சொன்னாலே ரொம்ப அலர்ஜி ஐயோ லவ் பண்ணால் வேஸ்ட் ஆகும் நம்ம எனர்ஜி. இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா சுஷ்மிதாவுடைய ஆரம்ப கால பாயிண்ட் ஆஃப் வியூ. சுஷ்மிதா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து லவ் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த பெண்கள் கூட சுற்றணுன்றது ஆசை. அதுக்கப்புறமா மாறிடுவாங்க ஒரு நாகார்ஜுனா கூட சுற்றுறது. ஸோ இதுதான் ரெயின்போ மீன்கள் ரங்கினா மார்கள். ஸோ நம்ம நிறைய லைன் சூப்பராக இருக்கும். அதில் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட்டான பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கனவா இல்லை காற்றான ஸ்ரீனிவாஸ் பாடினது. இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்னை இப்படி உன்னை ஏந்தி கொண்டு இந்திரலோகம் போய்விடவா இடையில் கொஞ்சம் வலி எடுத்தாலும் சந்திரிய தரையில் பாயிடவா கையில் மிதக்கும் கனவாணி கைகால் முளைத்த காற்றாணி கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே நுரையால் செய்த சிலையா. ஸோ நுரையால் செய்த சிலையா ரொம்ப வேறு மாதிரி ஒரு ஃபீல் உள்ளது. எல்லாமே மெட்டாஃபர் ஓரியன்டாக இருக்கும். ஸோ இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டுக்காக தான் இந்த படத்தையே பார்த்தது. ஆனால் படத்தில் பார்த்ததுக்கு நல்லா வச்சு செஞ்சிட்டாங்க. ஸோ இதான். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த பாட்டு வந்து இந்த படத்தில் ஃபுல்லாகவே வரல. இதுதான் பெரிய ஹைலைட்டே. ஓகே இவனுங்க வேறு அது ஸ்கூல் ஐயோ இவனுக்கு டார்ச்சர் தாங்க முடியல, கற்றுன்னு கத்துறானுங்க. ஏரியாவில் வந்து இப்போ தான் ரோடு போட்டாங்க, அதான் இப்போ அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு இந்த சைடு அந்த எண்டும் ஓடிட்டுருக்கானுங்க. அண்டு ஓகே நம்ம ரெக்கார்டிங் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா காதல் தாய்மை இரண்டும் மட்டும் பாரம் என்பதை அறியாது ஒன் பளிங்கும் முகத்தை. ஸோ இது நிறையா இருக்கும் அது இந்த பாட்டுடைய லிரிக்ஸு. ஸோ நான் கம்மியாகவே பேசிடுறேன் நான். அதுக்கப்புறம் நெஞ்சே இந்த கேஜே யேசுதாஸும் சாதனா சாகர். அதுக்கப்புறம் போகும் வழி எல்லாம் அந்த பாட்டு வந்து கொஞ்சோண்டு தான் வரும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தான் வரும். ஆமாம், அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் வந்து ஸ்பாட்டிஃபைல கேட்பேன். அதுக்கப்புறம் முன்னாடியெல்லாம் MP3 கேட்பேன். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வர தீம் மியூசிக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே அந்த தீம் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் ஆர்டர் பண்ணிடுறேன். இந்த படத்தில் வர பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீம் மியூசிக் வந்து ஓரளவுக்கு நல்லா, அதாவது பிளேஸ்மெண்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா
ஏஆர் ரஹ்மான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீம் மியூசிக் போட்டுறாரு ஒரு சீனுக்கு. அப்புறமா பார்த்திங்கன்னா நடுவில் படுத்துடுறாரு. அவர் தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போ திடீர்னு ஏதோ ஒரு சீனுக்கு வந்து மியூசிக் போடுறாரு. அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடுறாரு. அது அந்த மாதிரி இருக்குது. ஒரு ஃப்ளோ இல்லை. அண்டு ஒரு மியூசிக்னால் அதுக்கு நம்மளுக்கு ஒரு சீனோட கனெக்ட் ஆகி ஒரு எமோஷன் வரணும். அந்த அளவுக்குலாம் இல்லை. இந்த தீம் மியூசிக் இருக்குல்ல, இந்த டடடான் டான் டடான் டான் டான் டடான் டான் டடான் டான் டடான் டடடான் டான், இந்த மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் இது ரொம்ப நல்லாவே இருக்குது. பட் அதை தவிர்த்து அந்த படத்தில் பெருசாக எதுவும் இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக் பெருசாக இல்லை. அண்டு ஜீன்ஸ் படத்தில் கூட ஓரளவுக்கு அவர் வந்து ஒரு மியூசிக் ஒன்று கம்போஸ் பண்ணிக்கிறாரு. அந்த மியூசிக் வச்சு தான் அவர் படம் ஃபுல்லாகவே ரன் பண்ணுறாரு. ஸோ இதுதான். ஸோ ஓரளவுக்கு தான். ஸோ இதான் கைஸ் என்னுடைய ஹோல் ஒப்பீனியனும். அண்டு படம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேஸ்ட்டு. அண்டு எப்பா இந்த படத்தோடைய டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இவர் டேரக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 படம் பார்த்துட்டேன்னா. ஐயோ, ஓகே. நான் இன்னும் பாரஞ்சித் படமே பார்க்கல. ஓகே, பாரஞ்சித் அதாவது நான் சொல்கிறேன்னா பாரஞ்சித் ரொம்ப ஃபேவரட்டான டேரக்டர். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரீசன் வந்து நான் ஏன் பார்த்தேன்னா ஏஆர் ரஹ்மானுக்காக மட்டும்தான் பார்த்தேன். வேறு யாருக்காகவும் பார்க்கல. அதே மாதிரி ஸ்டார் படமும் ஏஆர் ரஹ்மானுக்காக மட்டும்தான் பார்ப்பேன். வேறு யாருக்காகவும் பார்க்க போகிறது கிடையாது. அந்த படமும் கொஞ்சம் அந்தளவுக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதான் கைஸ். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லவ் சம்மந்தமாக ஒரு டைலாக் ஒன்று விட்டாங்களே, அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அது நான் ட்விட்டரில் போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். லுக் மிஸ்டர் ஸ்ரீராம், பெற்றவங்க ஜாதி மதம் சொல்லி பிரிப்பாங்க, அது கூட தப்பு இல்லை. இது என்ன டைலாக்கு? அது எப்படி தப்பு இல்லாமல் இருக்கும்? ஆனர் கில்லிங்க்கு ஆதரவாக இருக்குது. ஓகேவா? ஆனர் கில்லிங்க்கு ஆதரவாக இருக்குது. அதுவும் சுஷ்மிதா சென்னு உலக அழகி அண்ட் அவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ்ஸு, அவங்களாம் இந்த டைலாக் பேசுகிறதுலாம் எப்படி ஏற்றுக்க முடியுது? ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த டைலாக்கு. ரொம்ப ரிக்ரெசிவான ஒரு டைலாக்கு. இவங்கெல்லாம் இவ்வளோ ரிக்ரெசிவாக இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல வேளை பாரஞ்சித் இல்லைன்னா எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. பாரஞ்சித்து, வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் இவங்களுடைய படங்கள் பார்த்த பிறகு தான் எனக்கு நிறைய விஷயமே தெரியுது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பாரஞ்சித் பார்க்கும்போது தலித் சமுதாயத்துடைய பிரச்சனைகள் எல்லாமே தெரியுது. அண்டு வெற்றிமாறன் மூவி பார்க்கும்போது எனக்கு தலித் சமுதாயத்தில் இருக்கிற தலித் சமுதாயத்தை பிரச்சனையும் மட்டும் கிடையாது, பொதுமக்களோட பிரச்சனையும் மட்டும் கிடையாது, போலீஸ் வந்து எவ்வளோ மோசமானவாங்கன்ட்டு. அண்டு ஆல்மோஸ்ட் எனக்கு போலீஸ் மேலே எனக்கு பிடிக்காது. அண்டு அந்த போலீஸ் எக்ஸ்போஸ் பண்ணது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதான் கைஸ். அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான். இந்த படம் வந்து டெரிபிளான படம். அந்த படம் வந்து நான் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்காக மட்டும்தான் பார்த்தேன். ஸோ மற்றபடி வரதில்லை. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் டெரிபிள் தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் மட்டும் நல்லா நடிச்சிருப்பார். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து சுஷ்மிதா வந்து பார்த்திங்கன்னா நாகார்ஜுனாவை லவ் பண்ணி சேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனியில் போயிட்டு பிளாக்மெயில் பண்ணுறது, அதெல்லாம் செம்ம கிரிஞ்சு. அதாவது எஸ்பிபி கிட்ட 1 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ்லாம் பண்ணி ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஒரு லவ் பிளாக்மெயில், அதெல்லாம் கிரிஞ்சு. ஸோ ஓகே கைஸ், பை பை, டேக் கேர், see you. ஸோ அடுத்தது சைலோவுடைய ஒப்பீனியன். அதுவும் சைலோ அந்த வெப் சீரிஸ் வந்து இன்றைக்கி நான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு அதோடய ஒப்பீனியன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பை பை, டேக் கேர் அண்ட் குட் ஈவினிங். டைம் வந்து 5:46. ஓகே, December 16. பை பை.